நாம் எடுத்து வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 60வது அதிகாரத்தின் 2வது வசனமே இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தர் நம்மோடு பேசுவார் அந்த வாக்குத்தத்த வாசனங்களின் மூலமாக. அல்லேலூயா. எடுத்தவர்கள் யாராவது ஒரு சத்தத்தோடு, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இதோ இருள் பூமியை மூடும், காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். ஆமென், அல்லேலூயா. ஆனாலும் உன்மேல் யார் உதிக்கிறதா? கர்த்தர் உதிப்பார். சூரியனை போல ஆண்டவர் நம்மேலே உதிப்பார். அவருடைய மகிமை நம்மேல் காணப்படும். அல்லேலூயா. அவருடைய மகிமை நம்மேலே காணப்படும். அல்லேலூயா. மகிமையின் ஐஸ்வர்யம் நம்மேலே காணப்படும். அல்லேலூயா. பாருங்க, இருள் பூமியை மூடும். இருள் என்றால் என்ன? ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று ஆதியாகமத்தில் சொன்னார். வெளிச்சம் வந்தபோது என்ன வந்துச்சு? இருள் அங்கே வந்தது. பாருங்க, பகலுக்கு ஆண்டவர் வெளிச்சத்தை அடையாளமாகவும் இரவுக்கு இருளை அடையாளமாகவும் வைத்தார். ஆக அந்த இருள் என்பது யாரை மூடுமா? ஜனங்களை மூடும். இப்போ ஜனங்களை இருள் மூடுவது என்றால் என்ன? ஏன் இருள் ஜனங்களை மூடுகிறது? இருள் என்பது எதற்கு அடையாளமாக இருக்குது? வெளிச்சம் இல்லாத பகுதி தான் இருள். எங்கே வெளிச்சம் இல்லையோ அங்கே அதுக்கு பேர் என்னது? இருள், இருட்டு என்று நம்ம சொல்லுவோம். ஏன் அங்கே வெளிச்சம் இல்லை? பாருங்க, வெளிச்சம் இல்லாத இடத்துல எப்படி மனிதர்கள் தட்டி தடுமாறி சரியான வழியிலே நடக்க முடியாது. தட்டு தடுமாறி நடக்கிறாங்க. ஏன்? வெளிச்சம் இல்லை. ஏன் என்ன இல்லை? வெளிச்சம் இல்லை. வெளிச்சம் எங்கே இல்லையோ அங்கே மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? தட்டு தடுமாறுகிறதாக இருக்கிறது. எப்படி இருக்கு? தட்டி தடுமாறுகிறதாக இருக்கிறது. இன்னைக்கு உலகத்தில் தேவனுடைய வார்த்தை உலகத்துக்கு என்ன இருக்கா? வெளிச்சமாக இருக்கிறது. இந்த வெளிச்சத்தை அநேகர் விரும்பவில்லை. ஏனென்றால் இந்த வெளிச்சத்திலே ஒருவன் நடந்தால் அவன் சீராக நடப்பான். அவன் எப்படி நடப்பான்? சீராக நடப்பான். தான் போக வேண்டிய பயணத்தை, தான் அடைய வேண்டிய ஆசீர்வாதத்தை சரியான நேரத்திலே அவன் அடைவான். அல்லேலூயா. இருள் ஒரு மனிதனுக்கு என்ன தருகிறதுனா, அவன் வாழ்க்கையிலே வருகிற ஆசீர்வாதங்களை தடை செய்கிறது. ஏன்னா வெளிச்சம் இல்லாத தன்மை தான் இருள். வெளிச்சம் என்பது என்ன? தேவனுடைய வார்த்தை. ஆலோசனை, நீ உலகத்துக்கு என்னவா இருக்கீங்க? ஒளியாக இருக்கிறீர்கள், உப்பாக இருக்கிறீர்கள். ஏன்? தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே இருப்பதினாலே நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கிறபடினாலே நாம் என்னவா இருக்கிறோம்? வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். அது மலை மேல் உள்ள பட்டணம் போல இருக்கிறது. மலை மேல் உள்ள பட்டணம் எப்படி எத்தனை கிலோமீட்டர் தூரத்திலிருந்து பார்த்தாலும் அந்த பட்டணம் மலைக்கு மேலே இருப்பதனாலே தெரிகிறது. அதே போல் கர்த்தருடைய பிள்ளைகளும் தேவ வார்த்தையை பெற்றவர்கள் எங்கிருந்தாலும் மகிமையாக இருப்பார்கள். அல்லேலூயா. எங்கிருந்தாலும் எப்படி இருப்பாங்க? ஏனென்றால் வார்த்தை தான் வெளிச்சத்தை ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறது. அது எந்த வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. அந்த தேவனுடைய வார்த்தை தான் மனிதனுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை, நல்ல பரிசுத்தத்தை, நல்ல சமாதானத்தை, சந்தோஷத்தை, நிம்மதியான வாழ்க்கையை அந்த வார்த்தை தான் கற்றுத்தருகிறது. அந்த வார்த்தையை ஒரு மனிதன் தனக்குள்ளே வைத்திருந்தார். தேவ வார்த்தையை பெற்றவர்கள் தேவனுடைய புத்தர் என்று எண்ணப்படுவார்களே. அப்போ தேவனுடைய புத்தராக இருக்கிற நாம அந்த தேவ வார்த்தையை நமக்குள்ளே வைத்து நாம் இந்த உலகத்திற்கு ஒளியாக சுடர் விட்டு எரியக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த வெளியிலே அநேகர் என்ன செய்யணும்? தேவனை கண்டடைய வேண்டும். அப்போ இருள் ஜனங்களை மூடுவென்றால் ஜனங்கள் தேவனை விட்டுவிட்டு மற்றவர்கள் மற்ற விக்கிரகங்களை, மற்ற காரியங்களை அவர்கள் தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள்.
அதுதான் இருள். வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனை, வார்த்தையாக இருக்கிறவரை, ஒளியாக இருக்கிறவரை, நித்தியமானவரை, நிரந்தரமானவரை விட்டுவிட்டு உயிரற்ற ஜீவனற்ற ஒன்றுக்குமே உதவாத மரத்தையும் கல்லையும் தங்களுக்கு தெய்வமாக அவர் ஆக்கி கொண்டு அப்படின்னாலே அவர்கள் உள்ளம் இருள் அடைந்திருக்கிறது. அவர் உள்ளம் எப்படி இருக்கு? இருள் அடைந்திருக்கிறது. அந்த இருள் அவர்களுக்குள்ளே இருப்பதினாலே அவருடைய வாழ்க்கையில் என்ன வருது? அநேக தடைகள் வருகிறது. இருள் இருக்கிறதுனால அவன் நடந்து போகிற வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் என்றால் என்ன? நாம் ஒரு பாதை நடந்து போகிறோம், அந்த பாதை எதிரே இருக்கிற கல் நம் கண்ணுக்கு தெரியலனா என்ன செய்யணும்? காலை அந்த கல் மேலே மோதி கீழே விழுந்து பிறகு கல் இருக்கிறது என்று தெரிந்து எழுந்து நடந்து போகிறோம். முள் இருந்தால் முள்ளிலே காலை வைத்து விட்டு பிறகு நாம் என்ன செய்கிறோம்? ஐயோ முள் குத்தி விட்டது என்று கவலை. இப்படித்தான் இருளான ஜனங்களின் வாழ்க்கை இருக்கிறது. ஏனென்றால் உள்ளத்துக்குள்ளே தேவ வெளிச்சம் இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய கால்களுக்கு என்னவா இருக்கான்? தீபமாக இருக்கிறது, வெளிச்சமாக இருக்கிறது. நாம் நடக்கக்கூடிய வழி வெளிச்சமாக இருந்தால் நாம் நடந்து போகிற நடையும் நம்முடைய காரியங்களும் சீராக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால தான் இருள் மூடுகிறது என்றால் தேவனை விட்டுவிட்டு, தேவனை வார்த்தையை விட்டுவிட்டு எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதன் அந்நிய காரியங்களை தேட ஆரம்பிக்கிறானோ அப்பொழுது அவருடைய உள்ளம் குருளாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது, இருளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வேதனைகளும், ஒரு காட்டுக்குள்ளே ஒரு மனிதன் நடந்து இருளுக்குள்ளே போகிறான், அவன் எப்படி என்னென்ன ஆபத்துகளை சந்திக்கிறானோ அதேபோல வாழ்க்கை பாதையில் அவன் பல கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் வேதனைகளையும் சந்தித்து விட்டு தான் அவன் கடந்து செல்ல வேண்டும். ஆண்டவர் அதான் சொன்னார், அப்பா நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாக இருக்கிறேன், நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், நீ இந்த ஒளியில் நடக்கும்படி என்னுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று கர்த்தர் சொன்னார். அப்போ தேவனுக்கு பின்னால் ஒரு மனுஷன் நடந்து போகிறான்னா அவன் வாழ்க்கையில் அநேக கஷ்டங்களை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. வாழ்க்கை பாதையிலே கஷ்டங்களை சந்திக்க வேண்டிய ஏதோ ஓரிரு கஷ்டங்கள் நமக்கு வரலாம். ஆனால் மழை போல வந்தாலும் பனி போல என்ன செய்யும்? அது மறைந்து விடும் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு. எல்லாம் வெளிச்சம் வந்து என்ன செய்யாது? வெளிச்சத்தை இருள் மூட முடியாது. அப்போ தேவனுடைய வார்த்தையை பெற்ற வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிற நாம கர்த்தருடைய வெளிச்சத்தில் நாம் நடக்கும்போது இருள் நம்மை விட்டு அகன்று போகிறது. இருள் நம்மை விட்டு அகன்று போகிறது. நான் இருட்டின் பிள்ளை அல்ல, நான் தட்டுத்தடுப்பாக நடக்கிறவன் அல்ல. என் வாழ்க்கையில் நான் எவ்வளவு ஆசீர்வாதம் பெற்றவனாக இருக்கிறவன் முக்கியமல்ல, என் வாழ்க்கையில் நான் அநேக காயங்களையும் வேதனைகளையும் நான் சந்திக்காதவனாக இருக்க வேண்டும். என் வாழ்க்கையிலே தோல்வி இல்லாதவனாக நான் இருக்க வேண்டும். அப்பொழுது எதற்கு என்ன செய்ய வேண்டும்? தேவ வார்த்தையின்படி நான் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் என்ற வார்த்தை என்ற வெளிச்சத்தை எனக்குள்ளே வைத்திருக்க வேண்டும். அந்த வெளிச்சத்தின் வழியிலே நான் நடக்க வேண்டும். கர்த்தர் இந்த காலம் அதான் சொல்றாரு, இருள் உன்னை மூடலாம். கர்த்தருடைய பிள்ளைகள் மேலும் ஒரு நாளிலே சில இருட்டுக்கள் வரலாம். ஆனால் சொல்றார், இருள் உண்மையிலே வரலாம், ஆனால் அதை குறித்து நீ என்ன செய்யாத, நீ கவலைப்படாத, நான் உனக்கு மகிமையாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, அதான் ஆண்டவர் இந்த முதல் வசனத்தை வாசிங்க, 61 வாசிங்க. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? அப்பா உன் ஒளி வந்து விட்டது. இன்னைக்கு அநேக பிள்ளைகளே உள்ளத்திலே தேவ வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தையினுடைய வெளிச்சத்தை அவர்கள் பயன்படுத்த தவறுகள் அப்படின்னாலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்காங்க. ஏனென்றால் அவர்கள் உள்ளத்தில் இருக்கிற, அவள் வைத்திருக்கிற அந்த வார்த்தையை அவள் விசுவாசிக்காதனாலே அவள் கண்கள் கூடாக இருக்குது. தேவ வார்த்தையை உள்ளத்தில் வைப்பது முக்கியமல்ல, நான் தேவனுடைய பிள்ளையாக இருப்பது முக்கியமல்ல, அந்த தேவ வார்த்தையில் இருக்கிற வெளிச்சத்தில் நடக்கிறவனாக நான் இருக்கிறேனா, அந்த விசுவாசத்தில் நான் நடக்கிறவனாக இருக்கிறேனா, அந்த விசுவாசம் எனக்குள்ளே இருக்கிறதா? அந்த வார்த்தை இருப்பது முக்கியமல்ல, அந்த வார்த்தையின்படி நடக்கிற விசுவாசம் தான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, எழும்பி பிரகாசிப்பா, உன் ஒளி வந்துருச்சு, நீ ரட்சிக்கப்பட்டு விட்டாய், தேவ வார்த்தையை கேட்கிறாய், வேதத்தை வாசிக்கிறாய், ஜெபிக்கிறாய், உபவாசம் எல்லாம் இருக்கு, ஆனால் நீ எழும்பி பிரகாசிக்கல. ஹல்லேலூயா. ஆனால் நீ என்ன செய்யல? ஏன் பிரகாசிக்கல? உனக்குள்ளே இருக்கிற அந்த வார்த்தையை நீ தூண்டி விடவில்லை. விளக்கு தூண்டி விட்டாதான் என்ன வரும்? விளக்கு எரிந்து கொண்டு இருக்கும். எரிந்து கொண்டு இருப்பது என்பது என்ன? மங்கியும் எரியலாம், பிரகாசமாகவும் எரியலாம். ஆண்டு சொல்றார், மங்கி எரிகிற திரியை நான் அணையாமலும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அநேக வார்த்தைகள் வெளிச்சத்தை வச்சிருக்காங்க, ஆனால் அது மங்கி எறிந்து கொண்டு இருக்கிறது. மங்கி எறிந்து கொண்டு இருப்ப என்ன அர்த்தம்? நல்ல விசுவாசம் இல்லாமல் அந்த விளக்கு எரிந்து கொண்டு இருக்கிறது. தேவ வார்த்தையில் இருக்கிற முழு ஆற்றலையும்
ஒரு மனிதன் என்ன செய்யல, பயன்படுத்தவில்லை. வார்த்தை இருக்கிறது. கர்த்தர் தான் முதல் வசனத்தில் அங்கலாய்க்கிறார், சொல்றாரு பாருங்க. அப்பா எழும்பி பிரகாசிடா, உன் ஒளி வந்துருச்சு, நீ ரட்சிக்கப்பட்டு விட்டாய், வார்த்தை உனக்குள்ள இருக்கிறது, என் மகிமையை உனக்கு நான் கொடுத்துட்டேன். ஆனா நீ என்ன செய்யல, பிரகாசிக்கவில்லை. அப்ப கர்த்தருடைய மனதில் வேதனை என்ன இருக்குன்னா, நீ எல்லாம் வச்சிருக்க, எல்லாம் இருக்கு, ஆனா நீ பிரகாசிக்கவில்லையே. அந்த வார்த்தையை நீ ஆழமாய் ஆராய்ந்து அந்த வார்த்தையினுடைய வல்லமையை நீ பிரசித்தப்படுத்தவில்லை, அந்த வார்த்தையினுடைய வல்லமையை நீ புரிந்து கொள்ளவில்லை. என் ஜனங்களோ அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார். அப்போ அந்த வார்த்தையில இவ்வளவு வல்லமை இருப்பது என்பதை ஒரு மனிதன் புரிந்து கொள்ளவில்லை. அதுதான் என்னவா இருக்கு, எழும்பி பிரகாசிக்க முடியாமல் ஒரு மனுஷன் இருக்கான். ஆனால் கேட்கறதுக்கு என்ன, நான் விசுவாசியாக இருக்கிறேன், நான் இத்தனை வருடம் விசுவாசியாக இருக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், எல்லாம் இருக்கிறது. ஆனால் நீ எரிந்து கொண்டிருக்கும் விளக்கு எப்படி இருக்கு, மங்கி எரிந்து கொண்டு இருக்கிறது. அதை தூண்டி விடு. நீ மங்கி எரிந்து கொண்டிருக்கும் என்பதற்காக அந்த விளக்கை நான் அணைக்க மாட்டேன். ஆனால் சொல்ல, நீ மங்கி எரிகிற திரியை நான் அணையாமலும், நெறிந்த நாணலை நான் முறியாமலும். நெறிந்த நாணல் தட்டையை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆற்றுக்குள்ளே எங்கேயோ. அந்த நாணல் சில நாள் நெறிந்து போயிருக்கும். ஒரு சின்ன ஒரு நூல் இலையில் அந்த முறிந்து போன நாணல் என்ன செய்யும், தொத்திக்கிட்டு இருக்கும். ஒரு காற்றடிச்சுன்னா இரண்டாய் ஒளிந்து விடும். இப்படி தான் கர்த்தருடைய வாழ்க்கை, நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியம் இப்படி தான் இருக்குது. கர்த்தருக்கு நமக்கு உள்ள தொடர்பு எப்படி இருக்குது, நெறிந்த நாணலை போல தான் இருக்கிறது. ஒரு சிறு பிரச்சனை, கஷ்டம், வேதனை, துன்பம் வந்தால் எப்படி காற்றடிச்சோட நாணல் முறிந்து விடுகிறதோ அதே போல் தேவனை விட்டு விலகி விடுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் மங்கி எரிந்து கொண்டு இருக்கிற அந்த திரியை நான் ஒரு நாள் அணைக்க மாட்டேன். அல்லேலூயா. உனக்குள்ள எழும்பி நீ பிரகாசிக்கலை என்பதற்காக நான் விளக்கை அணைந்து போகாது, அந்த நாணல் முறிந்து போகாது. ஏனென்றால் நீ எரிந்து கொண்டிருப்பாய், ஆனால் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் நீ என்றாவது ஒரு நாள் எழும்பி பிரகாசிப்பாய் என்று. அல்லேலூயா. நீ என்றாவது ஒரு நாள் எழும்பி பிரகாசி, உன் வேலை வந்தது, அந்த வேலையில் நீ எழும்பி பிரகாசிப்ப. அதனால தான் உன் உள்ளத்துக்குள்ள என் வார்த்தையை வைத்து எரிய விட்டுருக்கேன். அல்லேலூயா. பாருங்க, அந்த மாதிரி மங்கி எரிந்து கொண்டு அந்த விளக்கில் இருந்த வெளிச்சத்தில் தான், சாதாரண அந்த சின்ன வெளிச்சத்தில் நீ நடந்துக்கிட்டு இருக்க. இப்போ அதனால தான் பெரிய ஆசீர்வாதங்களை உன்னால் சுதந்திரிக்க முடியல. ஆனால் உன் விளக்கை எரிய விடு. அல்லேலூயா. விளக்கை தூண்டி விடு. அந்த வசனத்தின் வார்த்தைகளை வல்லமையை தெரிந்து கொண்டீங்கன்னா பிரகாசமான வெளிச்சத்தில் நீ நடப்பாய். அப்பொழுது நீ பெரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பாய் என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. பெரிய ஆசீர்வாதங்களை பாருங்க. வெளிச்சம் எந்த அளவுக்கு வெளிச்சம் இருக்கோ, நீதிமானின் பாதை எப்படி இருக்கான், நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சத்தை போல இருக்கிற. என்ன அர்த்தம் அப்படின்னா, நீதிமானுடைய பாதை நடுப்பகலில் மத்தியானம் 1 மணிக்கு நீங்கள் சூரியனை பார்த்தீங்கன்னா பூமிக்கு மேலே சென்டராக இருக்கும். அப்பொழுது அந்த வெளிச்சத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த வெளிச்சத்தில் சின்ன ஒரு ஊசி கலந்தால் கூட அந்த வெளிச்சத்தில் தெரியும். தெரியுமா தெரியாதா? நல்ல நடுப்பகலில் தெரியும். ஆனால் மாலை ஆக ஆக அந்த சூரியன் மறைய கொஞ்சம் கொஞ்சமாக இருள் அப்படியே கொஞ்சம் பூமியை மூடும். அப்பொழுது பல காரியங்கள் என்ன செய்யும், கண்களை விட்டு மறைந்து போகும். இருட்டு முழுதாய் வந்தவுடனே பல ஆசீர்வாதங்கள் மறைந்து போய் விடுகிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்ல, எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்துருச்சு. நமக்குள்ள என்ன இருக்கு, தேவ வார்த்தையில வெளிச்சம் இருக்கு, ஆனால் நீ எழும்பி பிரகாசிக்கிற. அதான் ஆண்டவர் சொல்றார், இதோ இருள் ஜனங்களை மூடும். இருள் பூமியை மூடுனா பூமியை மூடும்போது, பூமியை இருள் மூடும்போது, இருட்டு வரும்போது பாருங்க, பூமி இரவு நேரங்களிலே இருட்டு பூமியை மூடும்போது பிசாசானுடைய வேலைகள் ஆரம்பித்து விடுகிறது. பாருங்கள், இரவு நேரங்களில் தான் அதிக பாவங்களை மனிதர்கள் செய்கிறார்கள். இரவு நேரங்களில் அதிக பாவங்களை செய்கிறார்கள். அதிகமாக சாராயம் குடிப்பது, கேளிக்கை விடுதிகளுக்கு போவது, மற்ற அநாகரிகமான காரியங்களை செய்வது எல்லாம் இரவு நேரங்கள் நடக்குது. காரணம் இருட்டு. அது சாத்தானுக்கு பிசாசுக்கு பிடித்தமான ஒரு காரியம். அப்போ பூமியை இருள் மூடி இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இருள் மூடி இருப்பதனாலே அநேக பாவங்கள் பூமியிலே நடக்கிறது. அந்த பூமியிலே பாவங்கள் நடக்கிறது. அந்த பாவத்தின் வஞ்சனையினாலே மனிதர்களை இருள் மூடிக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த அந்த பாவத்தின் வஞ்சனையினாலே இருளான காரியம் நடக்கிறது பூமியில். அது இருட்டுக்குள்ளே நடக்கிற பாவங்கள் பூமியை மூடி இருப்பதினாலே அநேக பாவங்கள் பூமியில் நடக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, பூமியை இருள் மூடலாம்,
பூமி முழுவதும் இருட்டாக இருக்கலாம், ஆனால் உன்மேல் என் வெளிச்சம் உதிக்கும். ஹல்லேலூயா. நீ அநேக ஊரில் 1000 பேர் இருக்கானா, அதில் ஒருத்தனாகிய நீ எனக்கு வெளிச்சமாக இருப்பாய். ஹல்லேலூயா. எனக்கு எப்படி இருப்ப? ஆனாலும் உன்மேல் கர்த்தராகிய நான் உதிப்பேன். 1000 பேர் உலகத்தில் பாவம் செய்து கொண்டிருக்கலாம், ஆனால் நீ என்னுடைய பிள்ளையாக இருப்பார்களே, நீ ஒருவன் வெளிச்சமாக இருப்பாய். ஆண்டவர் சொன்னார், நோவாவை பார்த்து என்ன சொன்னார்? ஐயா நோவாவே, இந்த ஜனங்களுக்குள்ளே உன்னை நான் நீதிமானாக கண்டேன். ஹல்லேலூயா. என்ன கண்டேன்? இந்த ஜனங்கள் அநேகம் இருக்காங்க, அநேகர் பாவம் செய்தவர்களாக இருக்கிறாங்க, ஆனாலும் ஏன் வெளிச்சம் உண்மையில் உதித்து அப்படின்னாலே, நீ என்னுடைய பிள்ளையாக இருக்கிற அப்படின்னாலே உன்னை இவர்களுக்குள்ளே நான் நீதிமானாக கண்டேன். அப்படி ஆண்டவர் அவனை கூப்பிட்டு சொன்னதுனால ஆண்டவர் அந்த ஜல பிரளயத்துக்கு அவனை தப்பு வைத்தார். ஹல்லேலூயா. பாருங்க, அநேகர் மாண்டு போனார்கள், நோவாவும் அவன் குடும்பத்தாரும் காப்பாற்றப்பட்டார்கள். காரணம், அவன் மேல் தேவனுடைய வெளிச்சம் உதித்திருந்தது. ஹல்லேலூயா. அதே போலதான் நாமும் இந்த பூமியில இங்கே இருக்கிற அநேகருக்கு மத்தியிலே அநேகர் பாவிகளாக இருக்கிறார்கள், விக்கிரக ஆராதனைக்காரனாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு மத்தியிலே நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அது ஆண்டவர் கூப்பிடுறார், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. நீ வெளிச்சத்தின் பிள்ளையாக இருக்கிறாய், நீ இருளின் சக்தி அல்ல, நீ வெளிச்சத்தின் பிள்ளை. என் முத்திரை உன் தாயின் கற்பத்தில் இருக்கும்போதே உன் மேலே விழுந்துருச்சு. நோவா மேலே கர்த்தருடைய சீட்டு விழுந்தது. சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. அப்போ தேவன் நம்ம எதுக்கு தெரிந்து கொள்ள, வெளிச்சத்தின் பிள்ளையாக நாம் தெரிந்து கொண்டு விட்டார்னா அந்த வெளிச்சத்தில் நடக்கணும், அதை புரிந்து கொள்ளணும். உண்மையில் உதிர்த்து என் மகிமை உதிர்த்து இருக்கிறதுக்குப்பா, உண்மையில் என்னுடைய வெளிச்சம் வந்துருச்சு, அதனால் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்த ஆண்டு சொல்ல, இருள் பூமியை மூடும்போது பூமியானது அநேக பாவங்களை செய்கிற மக்கள் அநேக பாவங்களை செய்கிறார்கள். அதுதான் இருள் பூமியை மூடுகிறது. இரண்டாவது, கார் இருள் ஜனங்களை மூடும். இருள் பூமியை மூடுகிறது. கார் இருள் அப்படின்பது என்னதுன்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் எகிப்து தேசத்தில் 10 வாதைகளை கொடுத்தார். அந்த 10 வாதைகளில் ஒன்று கார் இருள். என்ன அப்படி அர்த்தம் அப்படின்னா, கார் இருள் அப்படின்னா இருள் வேற, கார் இருள் வேற. கார் இருள் என்று என்ன அர்த்தம்னா, அது ஒரு இருட்டானது சுத்தமாக ஒரு சின்ன பக்கத்தில் நிற்கிறவங்க கூட என்ன செய்யலாம் தெரியலையா. எகிப்து தேசத்தில் கார் இருளை அனுப்பும்போது மக்களால் என்ன செய்ய முடியலையா, வெளியில் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. ஏன்னா தெரியலை, பக்கத்தில் நிற்கிற ஆள் தெரியலை. அந்த அளவுக்கு இருள் மூடி கார் இருளாக இருக்கிறது. அப்போ கார் இருள் ஜனங்களை மூடுன்னு அர்த்தம்னா, இன்றைக்கு நம்முடைய ஆத்மா முழுவதும் கார் இருளாக இருந்தால் என்ன அர்த்தம்னா, நம்மால் கார் இருள் இருக்கும்போது நம்மால் ஒரு அடி கூட என்ன செய்ய முடியாது, எடுத்து வைக்க முடியாது. இன்னைக்கு அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. காரணம், அவள் ஆத்மா கார் இருளுக்குள்ளே இருக்கிறது. அது இருளில் இருப்பதனாலே நாம் முன்னேற்றத்தின் பாதையிலே நாம் காலை எடுத்து வைப்பதற்கு நமக்கு பயமாக இருக்குது. ஐயோ, நாம் காலை எடுத்து வைக்கிற இடம் என்ன, ஒருவேளை பள்ளமாக இருக்கா, ஒருவேளை அதில் கல் இருக்கா, ஒரு முள்ளான பாதையில் காலை எடுத்து வைக்க போகிறோமா, ஒன்றுமே தெரியலையே. அந்தளவுக்கு இருளாக இருக்குது. ஆனால் சார் இப்படிப்பட்ட காரியம் வந்திருக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்குது. கார் இருள் ஃபுல்லாக தலைகள், நம்ம எங்கே போனால் திரும்பினாலும் தலைகளாக இருக்குது. ஆத்மா என்ன செய்வார், என்னவா இருக்குது, கார் இருளுக்குள்ளே இருக்கிறது. அதனால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தில் பாதையில் ஆள் எடுத்து வைக்க பயப்படுறான். ஏன்னா வழி தெரிஞ்சால் தானே அடி எடுத்து வைக்க முடியும். பக்கத்தில் நிற்கிறவங்க கூட தெரியல, அந்தளவுக்கு இருளாக இருக்கும்போது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கை நடைய ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாது. அதான் கார் இருள். அநேகருடைய வாழ்க்கையில் கார் இருள், ஆத்மாவிலே கார் இருள் இருப்பதனால தன் வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய போகிறோம், எப்படி நடக்க போகிறோம், எந்த மாதிரியான வழியில் நடக்க போகிறோம் என்று தெரியாமல் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, இருந்த வண்ணமே இருக்கிறார்கள். அந்த கார் இருள் எகிப்து தேசத்தை மூடும்போது மக்கள் தங்கள் வீட்டுகளை விட்டு வெளியே வராமல் எந்த இடத்துல நின்றானோ அந்த இடத்துலையே தான் நின்றுக்கிட்டு இருக்கான். ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னா வெளிச்சம், கொஞ்சம் கூட வெளிச்சம் இருந்தால் தானே எடுத்து வைக்க முடியும். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஸ்ட்ரக்காகி போய் நிற்கிறது தான் கார் இருள். ஆண்டு சொல்லாது, கார் இருள் ஒரு மனிதனை மூடலாம், இருள் பூமியை மூடலாம், கார் இருள் மனிதனை மூடலாம். ஆனாலும் ஆண்டவர் நான் சொல்றாரு, ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டு சொல்ல, இதை குறித்து கர்த்தருடைய பிள்ளைகள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ எவ்வளவு இருளுக்குள்ளே இருந்தாலும், பாதாளத்துக்குள்ளே இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆழமான இடத்துல இருந்தாலும் ஓ மேலே ஏன் வெளிச்சம் உதிக்கும். ஹல்லேலூயா. ஓ மேலே என் வெளிச்சம் உதிக்கும். நான் கர்த்தர், நான் மாறாதவர்.
நீ என்னுடைய பிள்ளையாக இருப்பதினாலே எந்த உன் ஆத்மாவில் உண்டாகிற இருளை கர்த்தர் வெளிச்சமாக மாற்றுவார். தேவனுடைய வார்த்தை அதை வெளிச்சமாக மாற்றும். பூமி இருளாக இருக்கலாம், பூமியெல்லாம் நம்மை சுற்றி இருக்கிற அநேகர் பாவிகளாக இருக்கலாம், ஆனால் அவர்களுக்குள்ளே நான் நீதிமானாக இருப்பேன். நோவாவை போல. அல்லேலூயா. அதான் சொல்றாரு, அவர்களுக்குள்ளே நான் நீதிமானாக இருப்பேன். அதை குறித்து அதான் சொல்ல, நீ கவலைப்படாது. இந்த மாதத்தில் கற்றுக் கொடுக்குற வாக்குத்தத்தம் அநேகர் நினைக்கலாம், என் வாழ்க்கையில் எப்படி இருக்கு, ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல, ஒருவேளை என் வாழ்க்கை பாவமாக இருக்கிறதோ, அதனால கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க முடியாமல் இருக்காரோ, என்னுடைய பாவங்கள் என் ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்குன்னு நினைக்கலாம். என் ஆத்மாவில் இருள் இருக்கிறது, பயம் இருக்கிறது. இருள் இருந்தால் பயம் இருக்கும். அதனால் நான் வாழ்க்கை பாரு அடியெடுத்து வைப்பதற்கு பயந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இருளையும் இருளையும் குறித்து நீ கவலைப்படாத, உண்மையிலே நான் வெளிச்சமாக யோசித்திருக்கிறேன். அல்லேலூயா. உண்மையிலே நான் வெளிச்சமாக இருக்கிறேன். அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை என்பது என்ன? பரலோகத்திலே சூரியன் இல்லை என்று வேதம் சொல்கிறது. பரலோகத்தில் என்ன இல்லையா? வெளிச்சத்தை கொடுப்பதற்கு சூரியன் இல்லை. ஏன் சூரியன் இல்லை அப்படின்னா, தேவனுடைய மகிமையே அந்த பரலோகத்தில் வெளிச்சமாக இருக்கிறதா. தேவனுடைய மகிமை தான் பரலோகத்திற்கு வெளிச்சம். அங்கே சூரியன் இல்லை. ஏன்னா சூரியனையே உண்டாக்கின வல்லமை இல்லை, தேவனுடைய மகிமை எப்படி இருக்கும்? அல்லேலூயா. ஏங்க சூரியன் மண்டலம், சூரிய குடும்பத்தில் இருக்கிற எல்லா கோள்களுக்கும் இந்த சூரியன் தான் அடிப்படை வெளிச்சமாக இருக்கிறது. எத்தனையோ கோடிக்கணக்கான நட்சத்திரங்களுக்கு ஒளியை கொடுக்குறது சூரியன். இந்த சூரிய குடும்பத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நட்சத்திரங்களுக்கும் பிளானட்ஸுகளுக்கும் வெளிச்சத்தை கொடுக்குறது இந்த சூரியனை ஆண்டவர் உண்டு பண்ணினார். இந்த சூரியனையே உண்டு பண்ணினவர் எப்படி மகிமையாக இருப்பார்? அல்லேலூயா. எவ்வளவு பெரிய மகிமை அவருக்குள்ள இருக்கும். பரலோகத்தில் அவருடைய மகிமை தான் வெளிச்சமாக இருக்கும் என்று சொல்கிறது. ஆனால் சொல்றாரு, அந்த மகிமை உண்மையில் காணப்படும். அல்லேலூயா. அந்த மகிமை உண்மையில் என்ன செய்யப்படும்? காணப்படும் என்று கர்த்தர் சொல்றார். ஏன் அந்த மகிமை, எதுக்காக அந்த மகிமை உண்மையில் காணப்படும்னா, நான் உண்மையில் வைத்த அந்த மகிமை எப்படி என்னிடம் மாறாமல் என்றென்றும் அந்த மகிமை எனக்குள்ள இருக்கிறதோ, என் மகிமை என்னைக்கு வரைக்கும் என் மகிமை எனக்குள்ள இருக்கிறதோ, எந்த நாள் வரைக்கும் என் மகிமை எனக்குள்ள இருக்கிறதோ, அந்த நாள் வரைக்கும் அந்த மகிமை உண்மையில இருக்கும் என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. அதுக்கு முடிவே இல்லை. there is no end. அப்போ கர்த்தருடைய மகிமை நம்ம விட்டு ஒரு நாள் என்ன செய்யாது, போகாது. அந்த மகிமையிலே கர்த்தர் நம்மை பிரகாசமாக்கி கொண்டிருப்பார். அதான் இந்த வாழ்ந்து சொல்றாரு, நீ எதை குறித்து கவலைப்படாத, உன் பாவத்தை குறித்து கவலைப்படாத, உன்னுடைய தடைகளை குறித்து நீ கவலைப்படாத. இந்த மாதத்தில் நான் உண்மையில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. இந்த மாதத்தில் என் வெளிச்சத்தில் நீ நடப்பாய், என் மகிமை உண்மையில் இருக்கும். அதனால நீ அல்ல, உனக்குள்ளே வாசம் பண்ணுகிற கிறிஸ்துவே உன்னை இந்த மாதம் முழுவதும் நடத்தி கொண்டு போவார். அல்லேலூயா. கிறிஸ்து உன்னை நடத்தி கொண்டு போவார். ஆண்டவர் நடத்தி கொண்டு போவார். உன் தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே தாங்கும் என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. கர்த்தர் மகிமையாய் உனக்குள்ளே பிரகாசமாய் இருந்து கொண்டிருப்பார். உன் வாழ்க்கையிலே வெளிச்சம் உதிக்கும். உன் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் இந்த மாதத்திலே ஓடி வரும். கர்த்தர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தம் மாறாததாக இருக்கிறது. ஆமென். அந்த வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரித்துக் கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனே, வானத்தையும் உண்டாக்க வல்லமையுள்ள தேவன் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இருளையும்